வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்னா என்ன, அதோடைய டெக்னிக் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, எப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முதல்லாம் ஃபோன்ஸ் வரும்போது அது யூஷுவல் ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகிட்டு இருந்தது. யூஷுவல் ஸ்பீட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ 2.5 வாட்ஸ்லேருந்து 6 வாட்ஸ் வரைக்கும் தான் சார்ஜ் ஆகும். அதுதான் யூஷுவல் ஸ்பீட். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4400 4500லேருந்து 7000 mAh வரைக்கும் பேட்டரி பவர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ்வலாக ஒரு யூஎஸ்பி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணுறீங்கன்னா 6 வாட்ஸில் சார்ஜ் ஆச்சு, இல்லைனா ஒரு 2.5 வாட்ஸ் இல்லைனா 3 வாட்ஸில் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி 0 to 100 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர வளர ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டுக்கும் எவ்வளோ வாட்டேஜ் அந்த பேட்டரிக்குள்ளே போகுது அப்படிங்கிற அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு இல்லைனா ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 6 வாட்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சார்ஜ் ஏறுதுன்னா அதை விட 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட நம்ம செல்ஃபோன் கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சாம்சங் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க 2 டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டேஷ் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, டேஷ் சார்ஜ் அப்படிம்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாப் சார்ஜர் அப்படிம்பாங்க. குவால்கம்ல பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அண்ட் மீடியாடெக்கில் பார்த்தீங்கன்னா பம்ப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வேறுபடும். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜருடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜரில் வர கரண்ட்டுடைய லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் ஜாஸ்தியாக வருதுன்னா உங்களுக்கு கேபிளும் அதுக்கேற்ற மாதிரி திக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹீட் ஜாஸ்தியாகி கேபிள் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனை எந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் ஆகாது. உங்கள் ஃபோனோட வர சார்ஜர் அண்ட் கேபிள் இதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் அவங்க சொன்ன மாதிரி ஏறும். இல்லைனா அதே மாதிரி சார்ஜர் வேறு யாராவது வச்சுருக்காங்க, சேம் மாடல் சேம் கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். மற்றபடி நீங்கள் கேபிள் வச்சுட்டு நீங்கள் சிஸ்டமில் போட்டாலும் சரி, இல்லைனா சார்ஜர் வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது கேபிள் டிசைனாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கேபிள் வாங்கி போட்டாலும் சரி, உங்களுக்கு அவங்க சொன்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த ஸ்பீடு பார்ப்போங்க. ஸோ யூஷுவல் ஸ்பீடு நம்ம 6 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் இருக்குது, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸும் இருக்குது. இப்படி எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும்போது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு கேட்குறீங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா Vivo IQ7 தாங்க. அது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அண்ட் 4000 mAh பேட்டரியோட வருது. உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் ஆயிரும். இதுக்கு அடுத்தது ரொம்ப க்ளோஸ் டிஃபரன்ஸில் யார் ரன்னரப்பாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MI 10 Ultra. இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருதுங்க. ஸோ யாரெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இதர் MI 10 Ultra அப்படி இல்லைன்னா Vivo IQ7 வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்லேயே 0 to 100 வந்துடும். நீங்கள் டக்குன்னு சார்ஜ் பண்ணிட்டு சீக்கிரமாக நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே புறப்பட்டு போகலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஓப்போ ஆகட்டும், விவோ ஆகட்டும், நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸ் 67 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஐஃபோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 11லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஃபாஸ்ட் சார்ஜர் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஐஃபோனில் சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஐஃபோனில் இனிமேல் வரப்போகிற மாடல்ஸில் அவங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். அண்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் சார்ஜ் பண்ணால் கூட அது ஐஃபோனோட ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாம் வருத்தப்படாதீங்க, கூடி சீக்கிரமே அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டேஞ்சரா, ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுடைய பேட்டரிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, இல்லைனா ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசினா ஃபோன் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கா? ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரிக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
யூஸ்வலாக என்னன்னா இது வந்து எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறனால அவங்க வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 0 to 50 இல்லைனா 70 இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஏறும். ஒன்ஸ் உங்களுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 70% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். இது வந்து உங்களுடைய பேட்டரியை கூல் பண்ணும் அண்ட் பேட்டரி டேமேஜ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனோட வர ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் கண்டிப்பாக அது வந்து எந்த விதத்துலையும் பேட்டரி வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோன்ஸ்லாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வருது. அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வர ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஃபோனை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ரிங் கொடுக்குறாங்க. அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் பாடியில் வந்து ஏதாவது இம்ப்ளான்டேஷன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பேஸ் மேக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜரோட வர ஃபோன்ஸ் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் டேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்போது மற்றபடி எந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியுமே வந்து ஃபோனுக்கோ உங்களுக்கோ எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் உடனுக்குடன் பார்க்க நம்ம கிங் மொபைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பாய் ஃப்ரம் DK.